என்னோட பேரு காயத்ரி. எனக்கு இப்ப 40 வயசாகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் என்னோட கணவரும் ஒரே ஊர் தான். ஸ்கூல் போறப்ப தான் 2 பேரும் பழக ஆரம்பிச்சோம். 15 வயசுல எங்களோட காதல் ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா எங்களோட காதல் வாழ்க்கை போச்சு. ஊர்லயே 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தனால என்னோட வீட்டில் என்னை படிக்க வச்சாங்க. ஆனா சேகர் 10th வரைக்கும் மட்டும் படிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாரு. லீவ்ல மட்டும் வந்து என்னை பார்த்துட்டு போவாரு. அடிக்கடி அவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற கவலை மட்டும்தான் அப்போ எனக்கு இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு கால் பண்ணி கிடைக்கிற டைம்ல என்கிட்ட பேசுவாரு. 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. குடும்பம் பெருசா வசதி எதுவுமே இல்லை. இதுக்கப்புறமா படிக்க வைப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் என் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிராமத்து சைடு பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என் கூட 10th படித்த பொண்ணுங்க கூட இப்போ 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்காங்க. 3 மாதம் லீவ் முடியறதுக்கு முன்னாடியே என்னை பொண்ணு கேட்டு நிறைய பேர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் வரன் கூடையிலேயே கல்யாணம் பண்ணிட்டோன்னா நல்லது அப்படின்னு நினச்சி ஜாதகம் பார்க்க தொடங்கிட்டாரு. எனக்கு வாழ்ந்தா சேகரோட தான் வாழணும், அவர் இல்லாத வாழ்க்கையவே என்னால் நினச்சே பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு. வீட்டில் கண்டிப்பாக எங்களோட காதலை ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பேசுகிறத பற்றி சேகரோட ஃப்ரெண்டு மூலமாக அவர்கிட்ட சொன்னேன். சேகர் உடனே ஊருக்கு கிளம்பி வந்தார். என்னோட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்மளோட காதலை ஏற்றுக்கவே மாட்டாங்க, இன்னைக்கு நைட்டு உனக்காக நான் காத்துட்ருப்பேன், கண்டிப்பாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே அப்போ தெரியல. ஒன்று வேணும்னு நினச்சோன்னா இன்னொன்று இழக்கத்தானே வேணும். சேகர் தான் வேணும்னு முடிவு பண்ணேன். வீட்டில இருந்து எதுவுமே எடுத்துக்காம கிளம்பி போனேன். சென்னைக்கு போயிட்டு கோவிலில் தாலி கட்டி ஒரு வாடகை வீட்டில் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். என்னோட கணவர் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் தான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு. 2-3 வருஷம் வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. அதுக்கப்புறமா நான் கர்ப்பமான டைமில் கணவர் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. எங்கள் வீட்டு சைட்லேயும் யாருமே பேசுறதில்ல, மாமியார் வீட்லேயும் எங்களை சேர்த்துக்கவே இல்லை. இதனால நாங்கள் எந்த உதவியுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சேகர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். அவரோட வேலையையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற ஆரம்பித்தார். நாமளே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ஆரம்பித்தார். அவர் நினச்ச மாதிரியே தொழில் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன, கடனை நம்பித்தான் தொழில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. வாங்குற கடனுக்கு மாதம் வட்டியே 20,000 பக்கமாக கட்டுற மாதிரி இருக்கும். எல்லா டைம்லேயும் பிஸ்னஸ் இருக்காது. இதனால கணவர் வட்டி கட்ட கூட ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பித்தார். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஒரு கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என்னோட சம்பளம் வீட்டு செலவுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்படி கஷ்டப்படுற நேரத்தில் தான் நான் எடுத்த முடிவு தப்போன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். உதவி இல்லாமல் கஷ்டப்படுறப்ப தான் பெற்றவங்களோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா எது புரிஞ்சு என்ன பண்ண முடியும், வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சி பல வருஷங்களை கடத்த ஆரம்பித்தேன். கணவரோட தொழிலும் ரொம்பவே டல்லாக இருந்த டைமில் வட்டி கட்டணுமே அப்படின்னு நினச்சி அவர் வேலை செஞ்ச பழைய ஆஃபீஸ்க்கே வேலைக்கு போயிட்டு அதில் வரக்கூடிய சம்பளத்தில் அவர் வாங்கின கடனுக்கான வட்டியை கட்டிக்கிட்டு இருந்தார். பொண்டாட்டியை நல்லா வாழ வைக்க முடியலையேன்னு நினச்சி ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. இப்படி இருக்கப்ப தான் அவரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அவசரம்னு சொல்லி சொன்னாங்க. சேகருக்கு என்னாச்சு, பதறிக்கிட்டே ஆட்டோ பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கணவரோட முதலாளி அங்கே நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு என்னாச்சு சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கத்தி கதறி அழ ஆரம்பித்தேன். அப்போ தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் வர்ற வழியிலேயே சேகர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. என்னோட பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இனி எப்படி வாழ போறேன்னு நினச்சி நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்கு கூட என்னோட கையில் காசு இல்லை. முதலாளி தான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாரு.
கணவர் இறந்ததுமே கடன்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குது வாடகை வீடு, சொத்துன்னு எதுவுமே இல்லை. 50 லட்சம் கடனை எப்படி என்னால் கட்ட முடியும்னு யோசிக்கிறப்பதான் கணவர் ஆஃபீஸோட ஓனர், இதை நான் செட்டில் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்த்தும் வச்சாரு. அதே மாதிரி அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடன் பிரச்சனையை அந்த நல்ல மனுஷன் எங்களுக்காக தீர்த்தும் வச்சாரு. அந்த நேரத்தில் கடவுளாக தான் அவரை நான் பார்த்தேன். இவருக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அப்போ அவரோட உள்நோக்கம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. முதலாளியோட பேர் தர்மராஜ். அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கும். அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. கணவர் ரொம்ப வருஷமாவே அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. விசேஷ நாளில் வீட்டுக்கு வந்துட்டு போவார். என்னோட பொண்ணுக்கும் புது ட்ரெஸ் எல்லாமே கூட வாங்கிட்டு வந்து தருவார். யாரும் இல்லாத ஊரில் நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கேன்னு சொல்லி என்னோட கணவர் அடிக்கடி சொல்லுவார். கணவர் இறந்து 16வது நாள் காரியத்துக்கு முதலாளியை கூப்பிட்டோம். அவரும் வந்திருந்தாரு. நான் தான் அவருக்கு சாப்பாடும் பரிமாறினேன். அப்போ அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. எப்போவுமே என்னோட கண்ணை பார்த்து பேசக்கூடிய அவரோட பார்வை என் கழுத்துக்கு கீழே போகிறத நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அவரோட மனசில் என் மேலே ஆசை இருக்குது அப்படிங்கிறது அவரோட பேச்சு நடத்தையிலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். கணவர் இல்லாமல் விதவையாக இருக்கும், உதவிக்கு யாருமே இல்லை, இந்த நிலைமையை சாதகமாக யூஸ் பண்ணிக்க யார் தான் நினைக்க மாட்டாங்கன்னு அப்போ எனக்கு தோணுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, உன்னோட கணவர் வாங்கின கடன், அதோட வட்டி கணக்கு இதில் இருக்கு, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை என் கையில் கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்த அடுத்த நிமிஷமே தலையில் பெரிய இடியே இறங்கின மாதிரி இருந்துச்சு. 80 லட்சம் கடன் தொகையை பார்த்து பின்ன எப்படி இருக்கும்? நான் போகிற வேலையில் கிடைக்கிற காசு குடும்ப செலவுக்கே பத்தாது. இதில் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸுன்னு இன்னும் ஏராளமாக இருக்குது. 80 லட்சத்துக்கு மாத வட்டி கூட கட்டுறது ரொம்ப கஷ்டமே. எங்கள் 2 பேரை விற்றா கூட இந்த கடனை அடைக்க முடியாதே. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்த கடனை எங்களுக்காக அடைச்சிட்டு பெருந்தன்மையாக உட்காந்துருக்கீங்க. வேற யாருமா இருந்தாங்கன்னா நமக்கு எதுக்குன்னு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்காக நிற்கிறீங்களேன்னு சொல்லி அவரோட காலில் விழுந்து அழுதேன். என்னை தொட்டு தூக்கி விட்டு, அழுகாதீங்க காயத்ரி, எல்லாத்துக்குமே வழி இருக்கு. ஊரில் ஏதோ சொத்து இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நாளைக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. சேகர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே விட்டுட்டு வந்துட்டாரு. இதனால அவர் இறந்தப்ப கூட அவரோட பாடியை பார்க்கறதுக்காக கூட அவங்க வீட்டில இருந்து யாருமே வரல. சொத்துன்னு போனால் கொடுக்கவா போகிறாங்க? முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை கேட்போன்னு நினச்சிட்டு அடுத்த நாள் அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனேன். அவரோட ரூமில் தனியாக தான் இருந்தார். உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லி அழுதேன். அதுக்கு அவர், உனக்கும் யாரும் இல்லை, என்னோட நிலைமையும் அதுதான். பணம் நிறைய இருக்குது, வசதிக்கு எந்த குறைச்சலுமே இல்லை, ஆனால் அன்பு காட்ட தான் யாருமே எனக்கு இல்லை. நீ உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துரு. என்னோட நீ இருந்தால் போதும். உன்னையும் உன் பொண்ணையும் நான் நல்லாவே பார்த்துக்குவேன். புருஷன் செத்ததும் இவர் இப்படி கூப்பிட்றாரேன்னு நினைக்காத. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு. சேகர் இருக்கையில் உன்னோட பழகிறது தப்புன்னு நினச்சிதான் ஒதுங்கியே இருந்தேன். எனக்கும் ஆசை இருக்கு இல்லையா, அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். காசை கொடுத்துட்டு படுக்கைக்கு கூப்பிட்றாரேன்னு நினைக்காத. கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டியா நீ இருந்தா போதும். நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்னு சொன்னார். அவர்